ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எல்லோரும் கேட்ட கிளாஸ் தான். பீகாக் தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீகாக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீகாக்கோட ஹெட்டு, நோஸு, அப்புறம் அதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இதெல்லாம் எப்படி வந்து மெர்ஜ் பண்ணலாம் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கர்வ் மாதிரி நம்ம ஹெட்டு போட்டுக்கணும். பீகாக்கோட ஹெட்டு ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஷேப் போடணும். அந்த ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நான் 1 2 3 போட்டிருக்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் இதை போட்டிருக்க பார்த்தீங்களா 5 ஸ்டெப்பு. இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு பென்னிலையோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோனில் போடலாம். பிகாஸ் நமக்கு வந்து நான் இப்போ போட்டிருக்க பார்த்தீங்களா டிசைன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டா அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு ஃபெதர் தான் பார்க்க போகிறோம். ஃபெதரோட டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கற்றுக்கலாம். மாஸ்டர் கிளாஸில் அது எந்த டிஃப்ரெண்ட்லாம் வரும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்ம ஹெலிபேண்டுக்கு போட்டோம் பார்த்தீங்களா, குட்டியாக இருந்தால் ஒரு டாட் வச்சுக்கலாம். பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேலே ஒரு லைன் போட்டு அப்புறம் டாட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் கோனில் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. இன்னும் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு போடுங்க. நான் வந்து நார்மலாகவே எடுத்தோன்னே போட்டுட்டேன். அப்படி போடாதீங்க. கோன்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எலிபேண்ட்டுக்கே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணாலே கண்டிப்பாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. நிறைய டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மெர்ஜ் ஆகும், அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பீகாக்கில் வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை வந்து எப்படிலாம் ட்ரா பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஃபில்லிங் கொடுக்கணும், எங்கே வந்து டார்க் ஃபில்லிங் கொடுக்கணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் 2 3 பீகாக் போட்டிருக்கேன். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபெதர் பார்த்தோம் அப்படின்னா ஃபெதருக்குள்ளே ஒரு டிசைன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அது வந்து தோகை வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நான் பென்னில் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோனில் ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நான் ஆல்ரெடி எல்லா கிளாஸுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஷேடிங் கிளாஸ் எல்லாம். ஸோ ஷேடிங்ஸ்லாம் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டார்க் ஃபில்லிங் வேறு, ஷேடிங் வேறு. ஓகேவா? ஷேடிங்லேயே டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் நிறையா இருக்குது. நான் இது நார்மல் ஷேடிங் தான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் சர்க்கிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்கப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதோட ஃபில்லிங் பார்த்தோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஓனாக கூட ஃபில்லிங் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஐடியா தான். பீகாக் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி உங்களோட ஸ்டைலுக்கு அதை மாற்றிக்கோங்க. ரெஃபரன்ஸ் பிக் வேணும் அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 days கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்துட்டு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன். சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வந்து 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்கமிங்கில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் போட்டுட்ருக்க கோன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் கோன் தான். ஸோ இது நான் மேக் பண்ண கோன். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோ வந்து நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பேஜில் கம்மிங் டிசம்பர் 1st வீக் வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து நடக்க போகுது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த கிளாஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது வந்து நான் யூடியூப் கிளாஸில் எடுக்க போகிறதில்ல, லைவாக ஜூம் மீட்டிங்கில் எடுக்க போகிறேன். அந்த கிளாஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தியரி ப்ளஸ் டெமோ கிளாஸ் நான் டீப் நாலேஜ் கண்டிப்பாக கொடுத்துருவேன். நடத்துறது மட்டும் இல்லாமல் உங்களை லைவ் செக்ஷன்லேயே நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியலும் நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். மெட்டீரியலுக்கு மட்டும் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. பிகாஸ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். 1 hour அண்ட் மோர் தென் 2 hours செக்ஷன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். ஏன் மிக்ஸாலஜி கிளாஸை நான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிகாஸ் இப்போ இந்த 30 கிளாஸ் முடிச்சவங்கன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒன்று கிளைண்ட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, இல்லைனா நெக்ஸ்ட் நாலேஜ் எங்கே கெயின் பண்ணிக்கலாம்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் ஃபிகர் ஒர்க்லாம்
ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் பேசிக் வந்து மிக்ஸாலஜி தான். ஸோ மிக்ஸாலஜியில் நான் உங்களுக்கு பேஸ்ட் வந்து எப்படி இருக்கணும், அதை நீங்கள் எப்படி ரோல் பண்ணணும், எல்லாமே நான் டீப் நாலேஜோட ப்ளஸ் தேரி ப்ளஸ் டெமோ கிளாஸ் எடுக்க கண்டிப்பாக இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ராக்டிஸ் புக்கோட டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ராக்டிஸ் புக் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பீகாக்கோட நாலேஜை கண்டிப்பாக நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க, எப்படி ட்ராப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபில்லிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு டவுட் இருக்குன்னு தான் கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்கமிங் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ரெஃபரன்ஸ் பிக் வேணும் எனக்கு நீங்கள் டிசைன் பண்ணி அனுப்பணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை போகிற டிசைன் நேம் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.